அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 18/7/2025. அஷ்டமி திதி மாலை 5:02 வரை. அதன் பிறகு நவமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் பின்னிரவு 2:14 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னிரவு 2:14 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? மரக்கன்றுகள் நட, வியாபார கணக்குகள் முடிக்க, காவல் தெய்வங்களை வணங்க, மருந்துண்ண, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கலைத்து விடாதே. ஏனென்றால் முயற்சி மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒரு வேலையை தொடங்குனீங்கன்னா நடுவில் அதை விட்டுற மாட்டீங்க. பார்த்துக்கலாம் அதுவா நாமான்னு அதை முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கும் எப்போதும் முயற்சிகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், முன்னேறி கொண்டேயும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்னதாக வேலை சுமையும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சாதாரணமாக பேச போய் சில நேரங்களில் சண்டையில் போய் முடியும். அதனால தான் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்கும். உத்தியோக வகையிலையும் அதிகாரிகள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த வகையில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பேருந்தில் நின்று கொண்டு பயணிப்பவர்களுக்கு நாம் இறங்கும் இடம் எப்போது வரும் என்று நினைக்க தோன்றும். ஆனால் பேருந்தில் அமர்ந்து கொண்டு பயணிப்பவர்களுக்கு நாம் இறங்குற இடம் அதுக்குள்ளார வந்துச்சா அப்படின்னு நினைக்க தோன்றும். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. நாம் தொடங்கும்போது அது முடியும், அது முடியும் போது நாம் தொடங்குவோம். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி தன்னுடைய
உங்களுடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து முடித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், சறுக்கி விழுந்தோம், நாம் எப்படி இருந்துக்கணும், நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு கொஞ்சம் மாறலாங்கிற யோசனைகள் இருந்து கொண்டிருக்கு. பார்த்துட்டுருக்கீங்க. ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு மாற்றிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி அடகில் இருந்த பொருட்களை எல்லாம் மீட்டெடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உங்களுடைய வியாபார யுக்திகளை நீங்கள் மாற்றி லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தண்ணீரில் தவழ்ந்திருந்தாலும் தாமரை இலையானது தண்ணீரில் ஒட்டுவதில்லை. நம்ம கூட சில உறவினர்கள் தங்கிக்கிட்டு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தாலும் உணர்வுகளால் அவர்கள் நம்முடன் ஒட்டுவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று ஒற்றை பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். செல்வாக்கு இன்னைக்கு உண்டு. கம்பீரமாகவும் பேசுவீங்க. அதே மாதிரி தர வேண்டிய இடத்துல தர வேண்டிய தொகையும் திருப்பி தந்து பேரை காப்பாற்றிப்பீங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்குங்க. சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உடல் எடை அதிகமாகுதுன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கலகலப்பாக நீங்கள் பேசினாலும் சில நேரங்களில் கரகரப்பாகவும் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்பெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சி விழறாருன்னு சுற்றி முற்றி நெருக்கமாக இருக்கிறவங்க உங்களை பற்றி பேசுவாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய அதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக இன்றைக்கி பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை ஒரு காலத்திலும் வெல்லாது. ஆமாங்க, அடுத்தவங்க முதுகில் சவாரி செய்கிறது உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காதுங்க. நாம் நம்ம முயற்சியால் நம்ம உழைப்பால் நம்ம முன்னுக்கு வரணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சித்து கொண்டே இருப்பவர்கள், முயற்சியால் முடியாததையும் முடித்து காட்டக்கூடிய முடிசூடா
மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி முதல் மரியாதை கிடைக்குங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நல்ல லாபம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. வரவேண்டிய பாக்கி நிலுவத்தொகைலாம் கைக்கு வரும். அதே மாதிரி புதுசாக சில பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் கடின உழைப்பால் அந்த சலசலப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு செலவு வந்து இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதேன்னு சொல்லி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மரங்கள் கூட இலைகளை இழந்துதான் தன்னை புதுப்பிக்கும். அதுபோல கஷ்டங்கள் தான் நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, கஷ்டம் இல்லைன்னா ஒரு மாதிரி வாழ்க்கை ஓடிடுங்க. ஆனால் அது இருக்கும்போது தான் அதை கடந்து வரணுங்கிறதுக்காக நாம் விதவிதமாக யோசிக்கிறோம். புது முயற்சிகள்லாம் செய்கிறோம். புதுவிதமான நபர்களை போய் பார்க்குறோம். இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணங்க. அதனால தாங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் இது மூலமாக இறைவன் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க வராரு அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியன் புதனோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டுங்க. திடீர் செலவுகளும் இருக்குதுங்க. சின்ன சின்னதாக செலவு வந்துக்கிட்டே இருக்குது. இருக்கிறதெல்லாம் கரைக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ரொம்ப உங்களை புகழ்ந்து பணிஞ்சு வணங்கி யாராவது உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் நம்பாதீங்க. அதுதான் பெரிய ஆபத்து. உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படி இருப்பாங்க. உங்களை பார்க்காதப்ப வேற யார்ட்டையாவது அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனின்னாலே சூழ்ச்சியால் தான் பிரச்சனைகள்லாம் வரும். அந்த சூட்சுமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு காட்டிடலாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் தெரியாத துறையில் போய் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. சிலர்லாம் இதில் 50 போடுங்க 3 மாதத்தில் எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே ஆகாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வறுமையில் வாழ்க்கை தடுமாறும், வசதியில் வாழ்க்கை தடம் மாறும். இந்த இரண்டிலும் நாம் நேர்மையாக இருந்துவிட்டால், நியாயமாக இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆமாங்க, அதனால தாங்க வசதி வந்துடுச்சேன்னு நீங்கள் ஆட மாட்டீங்க. வறுமையில் இருக்கிறமேன்னு சொல்லி நீங்கள் வாடி வதங்கி விட மாட்டீங்க. இதுவாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும்
தைரியத்தையும் வைராகியத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த சந்திராஷ்டமம் வந்தால் சுற்றி முற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை சிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. நமக்காக ஓடலைன்னாலும் அவங்களுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப விவகாரங்களையும் வெளியில் சொல்லிக்க வேண்டாம். சகோதர வகையில் மனத்தாங்கல்கள் எல்லாமே இன்றைக்கி வரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், வேலை சுமை இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முன்கோபத்தையும் இன்றைய தினம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கிற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, பக்கத்துலேயே யாராவது இருந்தால் பார்த்துக்கலாம் அப்புறமான்னு நினைக்க தோணுது. ஆனால் தூரத்தேர்ந்து யாராவது இருந்தாங்கன்னா எப்போ அவங்கள்ட்ட பேசலான்னு மனசு துடிக்குது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க. அருகில் இருப்பவங்களை முதல்ல நாம் ஒழுங்காக கவனிப்போம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நெருக்கமாக இருப்பவர்களுக்கு எல்லா சேவைகளையும் முதலிடம் கொடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறதுனால இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, இளமையாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும். பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏதாவது பழசு சொல்லி நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லுவீங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி ஏதாவது சீர்திருத்தம் செய்கிறது, முதலீடு செய்கிறது, வேறு ஏதாவது வளர்ச்சியை உண்டாக்குறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. பழைய பாக்கிகளும் இன்றைய தினத்தில் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை நாட்டக்கூடிய இடத்துல செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மலரே ஆனாலும் மண்ணில் விழும்பொழுது அதுவும் குப்பைதான். மனிதனே ஆனாலும் நெறி தவறும் பொழுது அவனும் குப்பைதான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அறநெறி பாதையில் செல்பவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து கொண்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல பாதையில் செல்பவர்களை மட்டுமே நீங்கள் நாடி போவீங்க அல்லது அவர்களை நண்பர்களாக்கி கொள்வீங்க. ஆனால் நெறி பிழந்து நடக்கக்கூடியவர்களை எல்லாம்
கிட்ட கூட சேர்க்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வேலை சுமையெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்து வந்த காலத்தை எல்லாம் அவ்வப்போது அசை போட்டு பார்த்து கொண்டே இருப்பீங்க. எத்தனை கஷ்ட நஷ்டமெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கஷ்டப்பட்டது யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேள்விகள் மேல் கேள்வி மனசுக்குள்ளே கேட்டுக்கொண்டேயும் இன்றைக்கி இருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நிஜம் இல்லாத மனிதர்களின் நிறம் சீக்கிரம் வெளுத்துவிடும், நிறம் மாறிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லாத்துலேயுமே நிஜத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சிலர்லாம் வந்து உண்மையானவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் போக போக தான் தெரியும் அவங்க உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை சூழ்ந்திருப்பவர்களின் சுயரூபத்தையும் சூட்சுமத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கை தடத்தை நடத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், படிப்பு, அவங்களுடைய வேலை, உத்தியோகம் இது சம்பந்தமான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். காலாகாலத்தில் அவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கணுமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. என்ன தான் சிக்கனமாக நாம் இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து அடிச்சுட்டு போயிடுதேன்னு சொல்லி அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. சிலர்லாம் எப்படிலாம் வசதியாக இருக்காங்க, எப்படி அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க, புரிய மாட்டேங்குதே நமக்கு அப்படின்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சில எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும். நாம் ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியெல்லாம் எழும்பும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. செலவு இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானத்தால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பிறரை பற்றி எடை போடுவதற்கு முன்பாக உங்களுடைய தராசை சரிபார்த்து கொள்ளவும்.
ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. நம்ம முதுகுக்கு பின்னால் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல க்ளீன் பண்ணுவோம், அப்புறமா அடுத்தவங்க அழுக்கை பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சகோதர வகையில், பூர்வீக சொத்து வகையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் கொஞ்சம் சமாதானமாக பேசி சரி பண்ண முடியுமான்னு யோசித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் 3ஆம் இடத்துல முடிசூட்டும் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னெல்லாம் உங்களை பார்த்தாலே முணுமுணுத்துட்டு இருந்தவங்க இப்போ உங்களை பார்த்த உடனே நேரில் ஓடி வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் இப்படி இருக்குது. தினந்தோறும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது மாதிரி இல்லையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எவ்வளோ தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் நடிக்கிறவங்கள தான் மேலிடம் நம்புது, ஆனால் உழைக்கிறவங்கள அது உதாசீனப்படுத்துது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அருமை அவங்களுக்கு தெரிய வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வதில்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது தான் வாழ்க்கை. நம்மளை பற்றி யாராவது நினச்சி பார்த்தாங்கன்னா நல்ல மனுஷன்ப்பா, நாம் ஒரு உதவி கேட்டோம், நல்ல விதத்தில் நமக்கு செய்து கொடுத்தாரு, அவர் செய்ததை கூட யார்கிட்டையும் சொல்லி காட்டலை, ரொம்ப நல்லவர், கனிமாக பேசுகிறாரு, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் தான் எனக்கு எல்லாமே உதவிகரமாக இருந்தார், ஆறுதலாக பேசினார்னு எங்கும் எப்பொழுதும் அடிபட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சோகங்களை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சுமை தாங்கிகளாக இருந்து வழிகாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி ஜெயிப்பீங்க. காரணம், 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க, முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்களை பார்த்து கொஞ்சம் கேவலமாக நினச்சவங்க முன்னால் இன்றைக்கி நீங்கள் ஒசந்து நிற்பீங்க, உயர்ந்து காட்டுவீங்க. உங்களுடைய விஸ்வரூபத்தை இன்றைக்கி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன தான் ஏழரசனை உங்களை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாலும் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அத்தனையும் தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் விஐபிகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் கூட அப்படி இப்படிமா இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு பேசுவார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். அதனால் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி எட்டி பார்க்க தொடங்குங்க.
உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடாக பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கையில் பெருசாக இல்லைன்னாலும் மனசு உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடந்துருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் லாபம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பக்குவப்பட்ட மனமோ எதையும் கடந்து போகிறது. ஆனால் பாவப்பட்ட மனமோ அதையே நினைத்து வருந்துகிறது. ஆமாங்க, நீங்கள் பாவப்பட்ட மனசோடு தான் அப்போல்லாம் இருந்தீங்க. ஏதாவது ஒன்று நடந்துட்டால் அதையே நினச்சி வருந்துறது, மனசுக்குள்ளாரே அழுதுகிட்டு இருக்கிறது, அது மாதிரிலாம் ரொம்ப நாளாக இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் மாறிட்டீங்க. மனசு பக்குவமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பார்த்துக்கலாம், இதை விட பெருசெல்லாம் நாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் இதுக்காகலாம் ஓரமாக உட்காந்துட்டு கண்ணை கசைக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஆக வேண்டியதுனாலும் அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் பக்குவப்பட்ட மனநிலையுடன் நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் இருந்தது, ஏமாற்றங்கள் இருந்தது, வேலை சுமை இருந்தது, உடம்பு கூட அப்படியே கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது, சோர்வு களைப்பெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி மாறும். இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கும். ரியல் எஸ்டேட், கமிஷன், புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. கை வைத்தியம் அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க, தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.